ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்மேன்ஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆயாச்சு. ஸோ எல்லாமே உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். அன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங். ஸோ கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக இங்கே லேக்கில் ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங்கே நான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த தொட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே லேக்கில் பிடிக்கிற ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு இதில் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். இது சாப்பிடுதான்னு. ஆக்சுவலாக இது சாப்பிடவே இல்லை. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சும்மா அதோட ஃபுட்டு சாப்பிட்டு தான் பழகியிருக்கும். ஸோ இது பெருசாக சாப்பிடாது. அப்புறம் நாங்கள் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 டக்கு இருந்தது. அதை அதிகுட்டா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நல்ல ஒரு பிளேஸாக போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபிஷ்ஷிங்கும் பண்ணணும், அட் த சேம் டைம் நல்லா சேஃபாகவும் உட்கார்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறனால. ஹாய் சொல்லு. அவங்க டேடி ஃபிஷ்ஷிங்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கூடயே தான் இருந்தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட் டைம் இவன் பார்க்குறான். ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தம்பிலாம் அப்போ பிறக்கவே இல்லை. ஸோ அப்போல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஃபிஷ்ஷிங்கு. இவன் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால ரொம்ப அப்படியே க்யூரியஸாக இருந்தான். அது என்னடா இது என்னடா அப்படின்னு. எல்லோ ஃப்ளவர். கூட அம்மா எடுத்தாரு. இழு 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 இழு. இதை ஆக்சுவலாக அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்ததா. ஸோ அதை இழுத்து கொடுங்க அப்படின்ட்டே இருந்தான். என்னால் இழுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நார்மலாக நம்ம வார்ம் வச்சு பிடிப்போம். ஆனால் இது கொஞ்சம் நிறைய செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா விஷயம் இதில். ஸோ நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் ஊரில் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் போவாங்க ஃபிஷ்ஷிங்க்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த தூண்டிலில் கட்டியாச்சு. இதை எப்படி இவங்க அந்த லேக்கில் போடுறாங்கன்றது தான் ஒரு பெரிய ட்ரிக்கு. நான் இங்கே பிடிக்குவா? ஓகே. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாவை அந்த தூண்டில் எல்லாத்தையும் அதிலே வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். சும்மா மேலோட்டமாக பார்த்தோம்னா ஏதோ வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும். அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது லாக்லாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியலை எதுன்னு. நம்மளோட தூண்டில் போட்ட இடம் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் நம்ம போடுறோமோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா மீன், குட்டி குட்டி மீன், பாம்பெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நாங்கள் அப்படியே சேஃபாக தான் இருந்தோம். ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகுட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அது என்னமோ இருக்குடா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். நோ 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 நோ. பெண் குயினா? இங்கே எங்கே இருக்குது பெண் குயின்னு? வாட்டரில் இருக்கா? அம்மாடியா.
இது சேம் செட்டப்பு, ஆனால் வாட்டர் பாட்டிலில் போட்டிருக்காங்க. அது வந்து தூண்டிலில் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து தூண்டில் வந்து எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து இது வந்து ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சு ஒரு தூண்டில் கட்டி மீன் பிடிக்கிறது. ஸோ இவங்க வந்து 2-3 வாட்டர் பாட்டிலில் போட்டாங்க. அங்கே மட்டும் ஒரே ஒரு இடத்துல வந்து தூண்டிலில் போட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல போட்டால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மீன் வந்து கடிக்கும் அந்த ஃபுட்டை. ஆனால் நிறைய டக்கு இதெல்லாம் பார்த்தோம், அங்கே நிறையா இருந்தது. அது பேர் என்னமோ சொன்னாங்க, முக்குளிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சிங்குலர்லேயும் சொல்லுவியா, ப்ளூரல்லையும் சொல்லுவியா? டக்கு, இது டக்கு. பறந்துச்சு. அங்கே ஒன்று வருதுப்பா, அந்த இடத்துல ஒன்று, அங்கே ஒன்று வருது, குட்டியோட தெரியுது. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அதிக்குட்டி வந்து அம்மாடி அம்மாடின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா. அது அவன் சொல்லும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த வியூவெல்லாம் பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. அதுவும் அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்ததா, அதனால் அதிக்குட்டிக்கு வந்து ஒன்று ஒன்றா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனும் அதை வந்து ஜாலியாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபிஷ்ஷிங் பண்ணுறது செகண்ட்ரி தான். ஆனால் ஃபேமிலியோடு அன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தூண்டிலில் மீன் இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். சும்மா அதை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் மாதிரினே சொல்லலாம், பிக்னிக் மாதிரி இருந்தது. அதுவும் அதிகுட்டனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டர்டேவாக இருந்தது அன்றைக்கி. எத்தனை பேருக்கு இந்த ஃப்ரேம் வியூ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஷூட் எடுக்கலாம் போல், நல்லா இருந்தது. அதுவும் டேடி அண்ட் சன் காம்போவில் நல்லா இந்த வியூ பார்க்கும்போதே நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிஷ்ஷு ரெடி பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து அதிகுட்டனுக்கும் எல்லாருக்குமே எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா அவன் வந்து சாப்பிடலை, ஸோ ஃபிஷ்னால் கொஞ்சம் சாப்பிடுவான் அப்படின்னு. ஸோ அப்படியே அவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வச்சுக்கோ டாடி, வச்சுக்கோ. அப்புறம் அவங்க டேடி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நிறைய நாயெலாம் இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அங்கே ஒரு நாய் வந்துடுச்சு. சரி அதுக்கு ஒரு பீஸை போடுங்கடா அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் வந்து நாங்கள் கொண்டு வந்திருந்த டப்பாவை வந்து இந்த தண்ணியில் கழுவலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபிஷ் இருந்ததுன்னு பாருங்கள், குட்டி குட்டியாக இருந்தது அந்த ஃபிஷ்ஷு. பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. காலில் வந்து பெடிக்யூர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியும் அதை கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த டப்பாவை கழுவிக்கிட்டு இருக்கும்போது 1-2 பீஸ் வந்து விழுந்துருச்சுன்னா அதை எப்படி வாங்கி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு, எல்லாம் அப்படியே வந்து கொயான்னு மொச்சிருச்சு அந்த இடத்தையேவும். எவ்வளோ சாப்பிடுது வர நான் ஒரு மீனையாவது கையில் எடுத்துடலான்னு பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே எடுக்க முடியல. எல்லாமே அப்படியே குடுக்குடுன்னு அங்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே போட்டிருந்தாங்க இல்லையா, அதை வந்து திரும்பி எடுத்துட்டு அகெயின் வந்து திரும்பி தூக்கி போட்டாங்க. ஏன்னா பெருசாக கடிக்கவே இல்லை. ஸோ மேபி இந்த லேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்து யாரும் ஃபிஷ்ஷிங் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலை. ஏன்னா இங்கே வந்து சும்மா புழு இந்த மாதிரி இதை வச்சு தான் பிடிப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரொம்ப நிறையா செட்டப்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து இதுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்காது அப்படின்னாங்க. எங்கள் ஊர் லேக்லலாம் இவங்க பிடிப்பாங்களா, ஸோ அங்கெல்லாம் மீன் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழகிருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், அவங்க வந்து அந்த ரிட்டன் எடுக்கிறாங்க. அந்த தூண்டிலில் இருக்கிற அந்த மாவு எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே வந்து சரியாக அதை வந்து பண்ண முடியல. அந்த எக்யூப்மெண்ட் அதெல்லாம் இங்கே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த லேக்கில் வந்து நிறைய பேர்ட்ஸ், குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் அழகழகாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட நெஸ்ட் இருக்கும் போல், இந்த சைடு மரத்தில். அந்த 2 பறவை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த தண்ணியை எவ்வளோ அழகாக குடிக்குது. அப்படியே அதை வந்து குளிக்குது, அப்படியே குடிச்சிட்டு அது மேலேயே அப்படியே குளிச்சிக்கிட்டு இருந்தது. அதை நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் கிட்ட போய் எடுக்கலான்றதுக்குள்ளே அப்படியே பறந்து போயிடுச்சு அந்த பறவை. இந்த பறவையோட பேர் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது.
புதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் தான் நிறைய பறவையாக இருந்தது. ஸோ அது சவுண்டே செமையாக இருந்தது கேட்கும்போது. நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஃபேமிலி டைமாக இருந்தது. நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு திருப்தியோடு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து ஃபிஷ்ஷும் பெருசாக வந்து அதில் வந்து தூண்டியில் வந்து கடிக்கவே இல்லை எந்த மீனுமேவும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.